சத்தம் கவியான்னு தெரியல, அதுக்குள்ளே இந்த கத்திட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சோட்டை சரி எடுத்துங்க, அப்போ தான் குளிக்கலாம். என்னன்னு சொன்னால் நானே வீடியோ எடுக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா செட்டப் பண்ணி வச்சு, எனக்கு உள்ளுக்கெல்லாம் செம்ம இது இருக்குது. ஆனா என்ன வீடியோ தான் அடிக்கிறாங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல இருந்தாரு ஆக்சுவலா பாருங்க, மாயன் பேக்கோட என்ட்ரன்ஸ் தான். ஆக்சுவலா நம்ம வந்த இடமா தான். சிங்கள மக்களோட பாரம்பரியம், அந்த பழைய காலத்து அதுகளை நினச்சிதான், அதுகளை வச்சு தான் அந்த எடுத்து வச்சுக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகா இருப்பாருங்க. இந்த இது கூட செம்மையாக இருக்குதாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளுக்கு போயிட்டு அப்படியே பார்ப்போம் எல்லா இடங்களையும் சுற்றி. சிங்கராஜா மேலே இருக்காரு, அந்த இடத்துல இருக்காரு பாருங்க. எப்படி எப்படி ஒரு ஃபீல்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் இடம் மாதிரி இருக்கு, செம்ம தானே ஏரியாவே. வேறு லெவல் ஃபீல்டில் இருக்குது அப்படியே பார்க்கும்போது. சரி வாங்க அப்படியே உள்ளுக்கு போய் விளையாடுவோம். டிஆர்எஸ் ரோவலுக்கு வணக்கம். ஒரு வேறு லெவலாக இருப்பீங்க. நம்ம என்னடா கேட்ட? நம்ம இப்போ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாயன் பார்க்குறது அங்கே இருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் முதல் பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோ பிரித்து பார்ட் 1 வந்து போட்டேன். இது பார்ட் 2 வீடியோ. இது வந்து மாயன் பார்க்க தான் பார்க்க போகிறோம். ஐயோ, இதுல வந்து மாயன் பார்க்க தான் பார்க்க போகிறோம். கரண்ட் விழுந்துரும் போது இல்லைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியாவை சுற்றி அப்படியே பாருங்கள். மேலே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்ட் 2 வீடியோ, அதாவது வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறேன். அது மாதிரி நம்ம கூட கையை தெரியல, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவோம். அது மாதிரி புதுசாக நம்ம சேனலுக்கு யாரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. கொஞ்சம் தடுமலைங்க, நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். கூட பேசல, வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடுவோம். போயிடுவோம். இப்போ கீழே இறங்குங்க. நான் மேலே நிறைய தூரம், கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டு மாதிரி கீழே இறங்கி போகணும். இறங்கி போயிட்டு அப்படியே மாயன் பார்க்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணணும். ஏன்னு சொன்னால் நான் பார்ட் 1 போடுறதுக்கு 30 செகண்ட், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், என்ன விட்டுருங்க சார். போகுது 30 செகண்ட் வீடியோ போட உங்களுக்கு தெரியும் தானே, அதனால கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேன். சரி வாங்க அப்படியே போவோம். இப்போ இறங்கணுங்க. இது நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், நான் இருக்கிற அந்த இடத்த பாருங்கள். அந்த பக்கம் எல்லாம் தெரியுது தெரியல உங்களுக்கு, ரயில் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த பக்கம் போட் இருக்குது. நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, நான் இப்போ ஏறி அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அப்படியே போயிட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. மாயன் வாட்டர் ஃபால். இந்த இடங்களை ஃபுல்லாக அவ்வளோவா சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடங்களை நான் அவ்வளோவா சுற்றி பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் பார்ட் 1 வீடியோ பார்க்கும்போது நிறைய மிருகங்கள், நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும் தான் அது பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்போ டக்கு டக்குன்னு இப்போ என்னடா இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் வந்து விடும். அப்படி அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக போகிற இடத்துல பாருங்கள், அவ்வளோ சின்ன சின்ன பண்ணடிக்கிறது இடங்களும், இந்த சின்ன மீட்டு மாதிரி இந்த அவங்கள என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உண்டு. வேறு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ரைஸ் கறி. இது ஒரு ஹோட்டல் ஒன்று வேறையா. ஆக்சுவலாக பாருங்கள், மாயன் பேக்கோட என்ட்ரன்ஸ் தான். வாங்க அப்படியே உள்ளு போவோம். ஆக்சுவலாக இந்த மஞ்சள் கலர் டெக்க காடி தான் உள்ளு போகணும். உள்ளு போவோம். நான் வீடியோ எடுக்கிறாங்க. நிகட்டக்கோ சொல்லி இந்த பக்கம் மியூசிக் பாரு, என்ஜாய் பண்றதுக்கே மியூசிக் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வாயிலா இருந்தா ஒண்ணு கெமிலியா விழுந்தாடி குளிக்கிற மாதிரி வரணும். நமக்கு 2 செய்யல, நம்மளுக்கு தடுமலை குளிச்சாடி குளிச்சிருவேன். இந்த பாரு எப்படி என்ஜாய். மாயன் வாட்டர் ஃபால். நான் பின்ன பாருங்க அப்படியே குளிச்சிருக்காங்க. மேலே இந்த அப்படி ஒரு வியூ ஒன்று பார்ப்போம் எப்படி இருக்குது.
பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போதைக்கு. இந்த இடத்துல அப்படி உட்காந்து சும்மா ராஜ மரியாதை காலேஜ் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. கால் போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த தனியை வந்து தலைவியில் எடுக்கல. இந்த இடத்த பாருங்க எப்படி பாருங்க எப்படி பண்ணு எடுத்துருக்காங்க. இந்த இங்க இருந்து அப்படியே அந்த அங்க வரையும் போகுது பாருங்க. அப்படி நான் உள்ளுக்கு போயிடாது, கொஞ்சம் பிரச்சனை சோர்ஸ் வேணுமாமா. சில டைம் குளிச்சாலும் குளிச்சுட்டு இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இறங்கி குளிக்க போறேன், இறங்கி குளிக்கலாம்னு தோணுது. நான் உள்ளுக்கு நிறைய இடங்களுக்கு பாக்குறேன். உள்ளுக்கு ரிவ்யூ பண்ண இருந்தா குளிக்கணும். இறங்க பார்ப்போம். இங்க பாருங்க அந்த இடமே ட்ரெண்டியா போயிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு அந்த நான் நிறைய சோட்டை நான் பாப்பேன் அந்த இடம் இன்ஸ்டாகிராம் இல்லலாம். பாருங்க நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா செம்மையா இருக்குதானே பாக்குறதுக்கு. இந்த அதுக்குள்ள போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் போயில அதை பார்த்தேன். ஹோட்டல் போயிட்டு வரல, இல்லாட்டி அதுக்கு போயிட்டு சின்ன வீடியோ எடுத்துருக்கேன். ஆக்சுவலா வந்து உடுப்பு கொண்டு வந்திருக்கேன். நான் எந்த ட்ரெஸ்ஸுமே கொண்டு வரல குளிக்கிறதுக்கு, அதால குளிக்க முடியல. ஸ்மாலா வீடியோ மட்டும் எடுத்துப்போம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உள்ளுக்கெல்லாம் செம்ம இது இருக்குது. ஆனா என்ன வீடியோ தான் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஆத்துல இருக்காங்கன்னு சொல்லி. என்ன ஃபெமிலியா தான் வரணும். நீங்களா வீடியோ எடுக்கணும், அப்படி ஃப்ரெண்ட்ஸோட வரணும். அந்த வீடியோ பாருங்க செம்மையா இருக்கு தானே. நாளைக்கு அப்படியே சறுக்கிட்டு வர நினைக்கிறேன் அங்க இருந்து. பட் அது மூடி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா இதுக்கு கீழே வந்து ஒன்று இருக்கு. நான் அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்றேன். கஷ்டமா இருக்கு, பாப்போம். இந்த பாகம் இந்த பக்கம் பண்ணு. ஏரியா செம்மையா இருக்கு. நான் அந்த இடத்துல தான் போயிட்டு வந்திருக்கேன். அதுல வந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோல ஒரு போட்டோ எடுக்க முடியல அந்த இடத்துல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஒவ்வொரு சைடு இது வந்து பின்பக்கம், நான் முன்பக்கம் காட்டிட்டு போய் உங்களுக்கு நல்லா இருக்கு. உள்ள அப்படியே சுத்தி ஒரு செம்மையா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒண்ணு ஃபெமிலியா வரணும், அப்படி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் செட் ஆகி வரணும். நம்ம தனிமை வந்தாலே குளிக்கல, அது கொஞ்சம் கவலையாட்டா இருக்கு. குளிக்கல அதுக்கு நான் கொஞ்சம் தனிமலை எனக்கு டே அவுட் போறதா இருந்தாலும் அப்படி ஃபெமிலியா ஒரு ட்ரிப் போறதா இருந்தாலும் அவ்வளோ இந்த பக்கம் பாருங்க. பாட்டெல்லாம் போட்டு எவ்வளோ ஒரு ஆத்தல இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருந்தா பரவாயில்ல, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபெமிலியா வந்து. இன்னும் வேற லெவல். அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு வீடியோ எனக்கு வந்து ஷூட் பண்ணே இல்லை. என்ன சார் உள்ளே போயிடாது. ஆக்சுவலாக என்ன காரணம் பண்ணி கேட்டிங்கன்னா, நாங்கள் டெனிம் போட்டுக்கு வரதால குளிக்கல. அது டெனிம் போட்டுக்கிட்டு செம்ம வெயில். ஆனால் உண்மையிலே வெயிலுக்குள் நனைஞ்சு வெயிலுக்குள் நனைஞ்சாலே மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடியில் யார் சரி நான் ஃப்ரெண்ட் யார் சரி கூட்டு வரணும்னு பார்த்தேன். பட் என்ன செய்யறது கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அடுத்தது லெசர் வேல்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன். நிச்சயமாக கூட்டு போக இடத்துல நான் கூட்டு போகிறதை விட குளிச்சிட்டு வீடியோ எடுக்கலாம். ஏன்னா குளிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது வேறு லெவல் ஆத்தவங்க பாருங்க. வெளிநாட்டில் இருந்தோ இல்லாட்டி கொழும்புல இருந்தோ ஒரு நல்ல இடமோ ட்ரை பண்ணணும் வேண்டாம். நிச்சயமாக இது ஒருத்தர் நினைக்கிறேன். நான் 1000 ரூபாய் குளிக்கலாம், பட் வேத்தா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்தை பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. மாயன் வாட்டர் ஃபால் வேறு லெவல் வியூ ஒன்று பாருங்க. இடமும் உண்மையிலே வீட்டிலேருந்து சின்ன பிள்ளைங்க யாரும் சரி கூட்டு வந்து குடும்பமாக வந்து ஃபெமிலியாக வந்து அதாவது பண்ணடிக்கிறது வேறு லெவல். என்ன பண்ணுங்க மிஸ் பண்ணாங்க வந்தால் ஜாயிலையில் உங்களுக்கு தெரியும். நம்ம வரும்போது வீடியோ என்டர் செய்த ஃபுல்லாக இடமெல்லாம் சொல்லி தான் வந்திருப்பேன். கொழும்பு போகிற வழியில் ஜாயிலுக்கு மெப்போ போட்டிங்கன்னா, ஜாயில மயன் பார்க்கணும் மெப்போ போட்டிங்கன்னா ரோட்டில் வரும்போது இடையில இறங்கினீங்கன்னா ஒரு 100-150
இடம். ஆனால் வேறு லெவல் பண்ணணும் எடுக்கிறாங்க உண்மையிலே. பண்ண பாருங்க, சத்தம் கவியான்னு தெரியல, அதுக்குள்ளே இந்த கத்திட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஆற்றல இருக்காங்க. எவ்வளோ ஒரு பண்ணு எடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. எக்ஸ்ட்ரா இவ்வளோ அழகாக நடந்து வந்து குளிக்காமல் போகிறவன்னு கொஞ்சம் கவலை, கொஞ்சம் நிறையவே கவலைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இடமே, பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது குளிக்கணும் போல். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. வேறு லெவல் தானே, வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. நிச்சயமாக நீங்கள் சரி உங்கள் ஃபேமிலி சரி வெளிநாடுலேயோ எங்கே இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் ஃபீல் ஒன்று. நான் இப்போ இந்த இருக்கிற இடம் அப்படி தான் பாருங்கள், சின்ன ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கேன். இந்த பெக் கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த இடம். நான் வந்து இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமான ஒரு இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று. இந்த இடங்கள் எவ்வளோ அழகு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. வேறு லெவலாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், ஒரு வேறு மாதிரி ஒரு செட்டப் உண்டு. இந்த இடத்த பாருங்கள் அப்படியே இன்னும் போய் பார்ப்பாருங்க. வேறு மாதிரி செட்டப் உண்டு, செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே உண்மையில் சொல்ல போனால் அந்த சிங்கள மக்களோட பாரம்பரியம், அந்த பழைய காலத்து அதுகளை வச்சு தான் அந்த எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமான செட்டப். ஆக்சுவலாக ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டேன். இந்த பக்கம் இருக்குதுங்க இடம் போகிறதுக்கு முடிஞ்ச. இதை பாருங்கள் இவ்வளோ, இதுவும் ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. நீங்கள் அப்படி உள்ளுக்கு போவோம். இவ்வளோ பெரிய ஆற்றுல முதல்ல எல்லாம் இருக்காங்க. இதுக்குள்ளே இறங்கி குளிச்சுடாங்க வந்தால். நெட் கம்பி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இடம் ஒன்று பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம், எவ்வளோ அமைதியாக செம்மையாக வேறு மாதிரி ஒரு ஃபீலோட. சரிங்க, நான் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேங்க. எல்லா இடமும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நிச்சயமாக நீங்கள் வந்தால் குளிங்க. ஒரு தடவை ஃபெமிலியாக சரி, ஏதாச்சும் ஒரு வீட்டில் சின்ன சோட்டை சரி எடுத்துவீங்க, அப்போ தான் குளிக்கலாம். ஏன்னு சொன்னால் நான் வந்து இப்போ ஃபெமிலியாக வரல, அதனால் தனியாக வந்துருக்காது இல்லாமல் நான் கொஞ்சம் தடுமை காரணத்தை நான் குளிக்கலை. இல்லாட்டி நாம அவசரமாக இறங்கி விளையாடிப்போம் உள்ளுக்கு. சரி, நம்ம புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம சேனலை பார்க்குறோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் சி யூ. மீண்டும் அழகான வீடியோ சந்திப்போம். நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ லெசர் வேல்ட்டுக்கு போயிட்டு பண்ணுவேன்னு பார்ப்போம். இந்த வீடியோக்கு அந்த ரெஸ்பான்ஸை பார்த்தா நான் அடுத்து லெசர் வேல்ட்டுக்கு போயிட்டு வீடியோ போகிறதா இல்லையான்னு யோசிப்பேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் சி யூ. சேஃப்டியாக இருங்க. ஒரு தடவை சரி ஜாயில் பக்கம் வந்தால் இந்த மாயன் பார்க்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, பாய் சி யூ.